எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆயில் போட்டு வெஜ் புலாவ் ரெடி பண்ணுறோம். வெஜ் புலாவ் ஃபஸ்ட்டு அண்டி வச்சு ஃபயர் வச்சு ஆயில் ஊற்றிருக்கோம். இது 2 கிலோ ரைஸு. கரெக்டாக இது வந்து ஒரு 10 பேர் சாப்பிடுவோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அப்புறம் ஸ்டாரு, மொராத்தி முக்கு இதெல்லாம் போட்டிருக்கோம். எண்ணெய் சூடாகணுன்னு போட்டு வெடிக்கிறோம். எப்படி வெடிக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்க போகிறோம். பாதி ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த இஞ்சி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகணும். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். கொஞ்ச நேரத்தில் கொதிச்சிடும். அப்புறம் இதில் மில்க் ஆட் பண்ணோம். மில்க் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்தோடனே இதில் வந்து லைட்டாக சுகரும் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் நம்ம இப்போ ரெடி பண்ணுறது வந்து க்ரீன் பீஸ் புலாவு. இது ஒரு 20 பேருக்கு ரெடி பண்ணுறோம். 10 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா வெரைட்டி நிறையா இருக்கிறதுனால. ஓகே மறக்கும். புலாவுக்கு பால் ஊற்றிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து க்ரீன் பீஸ் போட போகிறோம். டாலோ க்ரீன் பீஸ் புலாவ். சாவல் ஃபில்டர் கறிக்கா. இப்போ ரைஸ் வடிகட்டி இதில் போட போகிறோம் டைரெக்டாகவே. பச்சையாக தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் க்ரீன் பீஸ் எவ்வளோ அழகாக கொதிச்சு வருது பாருங்கள். எப்படி அழகாக கொதிச்சு வருது பாருங்கள். நல்லா கொதிச்சு வருதில்ல? பாயில்ட் ஆகணுன்னா நம்ம அப்படியே டைரெக்டாக தம் போட்டுருவோம். இது எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? வியூவர்ஸ் எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்போதும் தேவை.